இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இந்த ஸ்ரீ அஞ்சனமலை கண்ணன் சாஸ்தா திருக்கோயிலானது மிகவும் பழமையானது. 2000 வருவதற்கு முற்பட்டது என்று கூறப்படுகிறது. சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோயிலின் தொடர்புடைய கோயில். அத்ரி மகிழ்ச்சியும் அனுஷியாதேவியும் வாழ்ந்து இங்கு ஹோமம் செய்த திருக்குளம்தான் நாம் இப்பொழுது இருக்கும் திருக்குளம். இந்த திருக்குளத்தில் தான் அத்ரி மகிழ்ச்சி தினமும் யாகம் செய்ததால் கூறப்படுகிறது. இப்பொழுது அந்த குளமானது யாக குண்ட தீர்த்தமாக திகழ்கிறது. இங்கு அத்திரி மகிழ்ச்சி அனுஷாதேவி ஆசிரமம் அமைத்து வாழ்ந்ததால் ஊருக்கு ஆசிரமம் என பெயர் வந்தது. இங்குள்ள சுவாமி விக்கிரகம் மிகவும் தொன்மையானது. முதலில் இந்த விக்கிரகம் எந்த சுவாமி விக்கிரகம் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு அந்தணர் ஒருவர் கண் தெரியாதவர் இங்கு திருக்குளத்தில் குளித்து சுவாமியை தினமும் தரிசித்து வந்துள்ளார். அப்பொழுது ஒரு நாள் அவர் கண்களில் யாரோ மை தீட்டுவது போல் தெரிந்துள்ளது. மை அஞ்சனம் அஞ்சனம் எழுதியதை கண்டேன் சாஸ்தா என்று அந்தனர் கூறியதால் அன்று முதல் இந்த சுவாமியானது அஞ்சனமலை கண்ணன் சாஸ்தா என்று அழைக்கப்பட்டார். பிறகு வந்த மக்களால் இக்கோயிலானது திருப்பணி செய்யப்பட்டு விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன.